வெல்கம் டு மை கிளாஸ். இது வந்து லெக்சர் நம்பர் 4. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன லெக்சரில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நான் ஹோம்ஒர்க்கில் கொடுத்துருந்தது. இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வரைய சொன்னேன். ஸோ வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் என்னது அப்படின்னா 2-குளோரோ 3-மீத்தைல் பென்டேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த சைடில் இருந்து ஸ்ட்ரக்சரை வரைய ட்ரை பண்ணுவீங்க. அப்படி வரைய ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேரண்ட் என்னன்னு பாருங்க. ஸோ இங்க என்னோட பேரண்ட் என்ன அப்படின்னா பென்டேன். ஓகேவா? அப்போ என்னது அப்படின்னா 5 கார்பனை ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க. 1 ஹைட்ரஜன்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்கெலிட்டனை மட்டும் ஃபர்ஸ்ட் வரைங்க. ஸோ நான் பென்டேன் வரைஞ்சிருக்கேன். அதாவது 5 கார்பனை ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டேன். இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இல்லை நம்பர் பண்ணிக்கோங்க உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு. 1, 2, 3, 4, 5 நம்பர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2வது பொசிஷன்ல குளோரின் இருக்கு. அதாவது குளோரோனா குளோரின் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் 2வது பொசிஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா குளோரின் ஆட் பண்றேன். அதே மாதிரி 3வது பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா மெத்தில் இருக்கு. ஸோ 3வது பொசிஷன்ல என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா CH3 ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். 2 குளோரோ 3 மெத்தில் பென்டேன். ஸோ இதை ஃபுல்லா நம்பரை ஃபுல்லா எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். அப்போ இங்க வந்து CH3 வருமா? ஸோ CH3 இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் வரும். ஏன்னா 4 பாண்ட் தான் இருக்கணும். அதே மாதிரி இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க வந்து உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் வரும். ஸோ CH2 CH3 அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். ஓகே. இப்போ நம்ம செகண்ட் காம்பவுண்டுக்கு போகலாம். ரொம்பவே ஈஸி தான். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரிக் தெரிஞ்சா போதும். இப்போ இங்க வருவோம். 1 குளோரோ 4 எத்தில். இதெல்லாம் என்னது அப்படின்னா சப்ஸ்டியூவன்ட். சப்ஸ்டியூவன்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க. பேரண்ட்டுக்கு வாங்க. இங்க ஹெக்சேன்னு பார்த்துட்டு எல்லாரும் ஸ்ட்ரெயிட் செயின் வரைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கு, சைக்ளோ ஹெக்சேன். ஓகேவா? ஸோ ஹெக்சேன் வேற, சைக்ளோ ஹெக்சேன் வேற. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 மெம்பர் ரிங் வரையணும். ஸோ நான் ஒரு 6 மெம்பர் ரிங் வரைகிறேன். ஓகே. இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது ஒரு சைக்ளோ ஹெக்சேன். ஓகேவா? அதே மாதிரி நம்பர் வேணா பண்ணிக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? நம்பர் பண்ணியாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பொசிஷன்ல குளோரின் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 4வது பொசிஷன்ல எத்தில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் பொசிஷன்ல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குளோரின் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல குளோரின் போட்டாச்சு. 4வது பொசிஷன்ல எத்தில். எத்தில்னா என்னது? CH3CH2 போடணும். ஆனா நான் இங்க CH3ன்னு போட்டேன்னா தப்பாயிரும். ஏன்னா நீங்க அட்டாச் பண்ற இடத்துல எதுதான் அட்டாச் ஆயிருக்கணும்னா CH2, அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா CH3 வந்திருக்கும். ஓகேவா? மாத்தி போட்டுறாதீங்க. CH3 CH2ன்னு அந்த மாதிரி போட்டுறாதீங்க. ஓகே. CH2 தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்ட்ரக்சர். எல்லாரும் இதை கரெக்டாக வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தேர்டுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஹிண்ட் கொடுத்துருந்தேன். டெர்ஷரியை வந்து எப்படி வரையணும் அப்படிங்கிறத ஹிண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம தேர்டை வரைஞ்சிருவோம். ஸோ 4 டெர்ஷரி பியூட்டைல் அப்படிங்கிறது இது ஃபுல்லாக ஒரு சப்ஸ்டியூவன்ட்டு. அதே மாதிரி 3 அயோடோ அப்படிங்கிறதும் சப்ஸ்டியூவன்ட்டு. இங்கே ஹெப்டேன் அப்படிங்கிறது தான் பேரண்ட். ஹெப்டேன் அப்படின்னா மொத்தம் 7 கார்பன் இருக்கணும். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர் பண்ணிக்கிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 4வது பொசிஷன்ல டெர்ஷரி பியூட்டைல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் டெர்ஷரி பியூட்டைலோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதாவது இதான் டெர்ஷரி பியூட்டைல். இந்த மாதிரி இதுதான் டெர்ஷரி பியூட்டைல். இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து 4வது பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறேன். அப்போ என்னோட 4வது பொசிஷன்ல நான் அதே மாதிரி வரைஞ்சிருவேன். இதை ஃபுல்லா அப்படியே வரைஞ்சிட வேண்டியதான். இப்போ நான் இதை இந்த மாதிரி ஃபுல்லா வரைகிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கார்பனுன்னு போட்டு CH3 த்ரைஸ்ன்னு போட்டுட்டேன். ஏன்னா சென்டர் கார்பன் இருக்கு. அந்த சென்டர் கார்பனை சுற்றி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 3 CH3 இருக்கு. அதனால CH3 ஹோல் பிராக்கெட் போட்டு ட்ரைஸ்ன்னு போட்டுட்டேன். ஓகேவா? போக போக நம்ம ஷார்ட்கட்ஸ்லாம் பழகி தான் ஆகணும். ஸோ வேற வழி இல்லை. அதனால தான் அதில் அப்பப்போ இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே. அடுத்து தேர்டு பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா அயோடோ இருக்குது. அப்போ தேர்டு பொசிஷனில் என்ன போட்டுடலாம் அப்படின்னா அயோடின் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணணும். நம்பரை ஃபுல்லாக delete பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து CH3 இருக்கும். இந்த இடத்துல வந்து CH2 இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் வரும்.
இதுக்கு CH2, இதுவும் CH2, இது வந்து CH3. ஓகேவா? அவ்வளோதான். தேர்ட் ஒன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபோர்த் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். இப்போ ஃபோர்த் ஸ்ட்ரக்சர்ல நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா 1,4 டைப்ரோமோ அப்படி இது வரைக்கும் உள்ளது சப்ஸ்டிட்யூவன்ட். இங்க அதாவது பியூட்டேன் கேட்டகரியில உள்ளது தான் உங்க பேரண்ட். ஆனா இது என்னவா இருக்கு அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கு. இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த பியூட்டை மட்டும் பாருங்க. பியூட் அப்படின்னா 4 கார்பன் சிஸ்டம். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் 4 கார்பன் வரைங்க. 1, 2, 3, 4 அவ்வளவுதான். அதே மாதிரி வழக்கம் போல நம்பர் பண்ணுங்க. 1, 2, 3, 4. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியூட் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2வது கார்பன்ல டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா 2வது கார்பனுக்கும் 3வது கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் போடுங்க. நீங்க 2வது கார்பனுக்கும் கார்பனுக்கும் போட்டுறாதீங்க. அப்படின்னா 1 அர்த்தம். ஓகேவா? அதனால தான் 2வது கார்பன்ல ஸ்டார்ட் ஆகி 3வது கார்பன்ல முடிகிற மாதிரி டபுள் பாண்ட் போட்டுருணும். அப்போ என்னோட பேரண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னது? பொசிஷன்லயும் 4வது பொசிஷன்லயும் புரோமோ இருக்கு. ஏன்னா டைப்ரோமோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 புரோமின் இருக்கு. ஒரு புரோமின் பொசிஷன்ல இருக்கு, இன்னொரு புரோமின் வந்து 4வது பொசிஷன்ல இருக்கு. ஸோ நான் அதே மாதிரி பொசிஷன்ல ஒரு புரோமின் வரைகிறேன். அதே மாதிரி 4வது பொசிஷன்லயும் ஒரு புரோமின் வரைஞ்சிடுறேன். ஓகேவா? அவ்வளவுதான். மித்தபடி ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா கவனிங்க. கார்பனை சுத்தி எப்பவுமே 4 பாண்டு தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2க்கும் நடுவுல ஆல்ரெடி 3 பாண்ட் வந்துருச்சு இந்த 2 கார்பனுக்கும். அதனால ஒரு ஹைட்ரஜன் போட்டா போதும். ஓகே. இதுதான் ஃபோர்த் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க டபுள் பாண்ட் இன்ன வரைக்கும் வரைஞ்சு பழகல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இப்போ லாஸ்ட் ஒன். இப்போ லாஸ்ட் ஒன்னை வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம். ஒருவேளை ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஓகே. இப்போ இது கொஞ்சம் பார்க்க பெருசா இருக்கு. அதனால கஷ்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் பாருங்க. 1 புரோமோ அப்படின்னா பொசிஷன்ல புரோமின் இருக்குன்னு அர்த்தம். 4 செகண்டரி பியூட்டைல். செகண்டரி பியூட்டைல் எப்படி வரையணும் அப்படின்னு நான் போன கிளாஸ்லயே சொல்லிக் கொடுத்தேன். அடுத்து 2 மெத்தில் பென்சின். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே சப்ஸ்டிட்யூவன்ட் தான். எதுதான் உங்க பேரண்ட் அப்படின்னா பென்சின் தான் உங்க பேரண்ட். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பென்சின் வரைஞ்சிடுறேன். ஓகே. நம்ம பென்சின் வரைஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரி நம்பர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். 1, 2, 3, 4, 5 and 6. ஓகே. இப்போ அந்த செகண்டரி பியூட்டைல் அப்படிங்கிற குரூப் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அதை மட்டும் நான் எப்படி வரையணும்னு சொல்லிடுறேன். ஓகேவா? CH, CH2, CH3 பாண்ட். இதுதான் என்னது அப்படின்னா செகண்டரி பியூட்டைல் குரூப். இதுக்கு பேரு செகண்டரி பியூட்டைல். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பொசிஷன்ல புரோமோ அப்படின்னா பொசிஷன்ல நான் புரோமின் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன போடுறேன் அப்படின்னா புரோமின் போட்டுட்டேன். அடுத்து செகண்ட் பொசிஷன்ல தான் இந்த 4வது பொசிஷன்ல தான் அந்த செகண்டரி பியூட்டைல் இருக்கு. அப்போ இந்த ஃபுல் குரூப்பையும் நான் எங்க கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சேர்க்கணும். ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி சேர்க்கலாம்? CH, நல்லா கவனிங்க. இந்த CH2, CH3 நான் எப்படி எழுதிடலாம் அப்படின்னா C2H5ன்னு எழுதிடலாம். இந்த சைடில் உள்ளது CH3ன்னு எழுதுறேன். வித்தியாசம் புரியுதா? அதாவது ஒரே இதுதான். நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வேற என்ன இருக்கு? 2வது பொசிஷன்ல மீத்தேல் குரூப் இருக்கு. ஸோ 2வது பொசிஷன்ல CH3 குரூப் இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ நான் நம்பரை ஃபுல்லா டெலீட் பண்ணிடுறேன். நான் கடைசி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான். ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் நம்ம 5வது ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 5மே கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒருவேளை தப்பா எழுதியிருந்தேன் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரொம்பலாம் ஒரி பண்ணாதீங்க. இனிஷியலாக அப்படிதான் இருக்கும். போக போக ப்ராக்டிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் CX பாண்ட். CX அப்படிங்கிறது இந்த Cங்கிறது கார்பனை மென்ஷன் பண்ணுது. X அப்படிங்கிறது உங்க ஹாலஜனை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஹாலஜன் ஆட்டம் ஆர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன். Therefore, carbon halogen bond of alkyl halide is polarized. ஓகே. ஸோ இங்கே ஒரு வேர்ட் நமக்கு புதுசாக இருக்கு. போலரைஸ்டு.
The carbon atom bears a partial positive charge, whereas the halogen atom bears a partial negative charge. கீழே ஒரு டயக்ராம் வேற கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இது செட்டப் மேட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம லேட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தியரியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுக்கிற டெண்டன்சிக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார்பன் வச்சிருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் 2 எலிமெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு கார்பன் எடுத்துக்கிடுறேன், இன்னொன்னு ஹாலஜன் எடுத்துக்கிடுறேன். எக்ஸ் அப்படிங்கிறது ஹாலஜன். ஓகேவா? இப்போ நான் இங்க ஒரு எலக்ட்ரானை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானை வைக்கிறேன். 2க்கும் பக்கத்துல ஒரு எலக்ட்ரானை வைக்கிறேன் அப்படின்னா, இந்த 2 பேர்ல யார் இந்த எலக்ட்ரானை நல்லா தாம் பக்கம் அட்ராக்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, ஹாலஜனோட அட்ராக்ஷன் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஹாலோஜன் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் அந்த லைன்ல சொல்றது. சரி, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கிறனால பாண்ட்ல என்ன நடக்கு அப்படிங்கறத தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னொன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. கார்பனும் ஒரு நான் மெட்டல், ஹாலஜன் எக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு நான் மெட்டல். இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் ஒரு நான் மெட்டல். எப்படி கார்பன் ஒரு நான் மெட்டலோ, ஹாலஜனும் அதே மாதிரி இதுவும் என்னதுதான் அப்படின்னா நான் மெட்டல் தான். 2 நான் மெட்டலுக்கு நடுவுல இருக்கிற பாண்ட் எப்பவுமே என்ன பாண்டா இருக்கும் அப்படின்னா கோவேலண்ட் பாண்டா தான் இருக்கணும். ஓகே, சரி, கோவேலண்ட் பாண்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கோவேலண்ட் பாண்டிங். அதாவது 2 பேரும் மியூச்சுவல் ஷேரிங்னா சரிசமமா ஷேர் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறது தான் டீலே. ஓகே, இப்போ ரியாலிட்டியில என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த டெஃபினிஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரியாலிட்டியில என்ன நடக்கும் அப்படின்னா, அக்ரிமெண்ட் போடும்போது இவங்க 2 பேரும் சரி நம்ம ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனா பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கார்பன் தன்னோட எலக்ட்ரான் வச்சிருக்கு, அதே மாதிரி ஹாலஜன் தன்னோட எலக்ட்ரான் வச்சிருக்கு. நான் ஹாலஜனுக்கு வந்து வேற கலர் யூஸ் பண்றேன். ஓகே, இந்த இடத்துல அந்த ரெட் கலர் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கார்பனோட எலக்ட்ரான், அந்த வயலட் ப்ளூ கலர் வந்து ஹாலஜனோட எலக்ட்ரான்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, ஹாலஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கார்பனோட என்னவா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், ஹாலஜனால எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுக்கிற டெண்டன்சி, தாம் பக்கம் இழுக்கிறதுக்கான தன்மை அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க எலக்ட்ரான் எதை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்க ஹாலஜனை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கட்டத்துல என்னவாயிரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஈக்குவலா ஷேர் ஆயிருக்க வேண்டிய எலக்ட்ரான் எப்படி வந்து ஷேர் ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கும் செகண்ட் டயக்ராமுக்கும் உங்களுக்கு இப்போ வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் டயக்ராமே அப்படியே காப்பி பண்ணியே மறுபடியும் வரைகிறேன். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் இன்னும் நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமை நான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த எக்ஸை லைட்டா எடுத்துட்டு எதை பக்கத்துல போட போறேன் அப்படின்னா ஹாலஜனுக்கு பக்கத்துல போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ எதனால இது நடந்துச்சு அப்படின்னா எக்ஸ், அதாவது ஹாலஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கார்பனோட அதிகமா இருக்கு. இப்படி நகல்றனால என்ன ஆகுது அப்படின்னா, ஹாலஜன் ஸ்டார்டிங்ல இருந்ததோட எலக்ட்ரானை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கெயின் பண்ணியிருக்கு. முழுசா வாங்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க. முழுசா ஒரு எலக்ட்ரானை வாங்கினாதான் என்னால என்ன போட முடியும் அப்படின்னா மைனஸ் சார்ஜ் போட முடியும். இங்க வந்து பார்ஷியல் ஷேரிங், தான் பக்கம் இழுக்க மட்டும் தான் செஞ்சிருக்கே தவிர முழுசா வாங்கல. ஓகேவா? அப்ப என்னால இங்க வந்து ஃபுல் நெகட்டிவ் போட முடியாது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, நான் பார்ஷியல் நெகட்டிவ், அதாவது டெல் நெகட்டிவ், டெல்டா அப்படின்னா இங்க பார்ஷியல். ஓகேவா? அதனால பார்ஷியல் நெகட்டிவ் போடுறேன். இதே இது கார்பன் சைடு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. முழுசா எலக்ட்ரானை லூஸ் பண்ணா பிளஸ் போட்டிருக்கலாம். ஆனா இது முழுசா லூஸ் பண்ணல. கொஞ்சம் எலக்ட்ரானோட தன்மையை லூஸ் பண்ணியிருக்கு. அப்படிங்கும் போது இங்க நான் என்ன போடணும் அப்படின்னா டெல்டா பிளஸ் போடணும். இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் நடந்ததை தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா
போலரைசேஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றேன். ஓகேவா? இந்த டெஃபினேஷனை வாசிங்க. பாண்ட் போலரைசேஷன் இன் கெமிஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, அதாவது ஹைட்ரஜனும் ஹாலஜனும் ஈவனா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டீலு. ஆனால் ஹாலஜனோட எலக்ட்ரானெகட்டிவிட்டி வந்து கார்பனோட அதிகமாக இருக்கறனால எலக்ட்ரான் என்னவாயிருது அப்படின்னா, ஒரு பக்கம் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு, இன்னொரு பக்கம் கம்மியாயிருது. அப்போ இது அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் கெமிக்கல் பாண்ட் ரிசல்ட்டிங் இன் பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஆட்டம்ஸ் இன்வால்வ்டு. நம்ம கேஸ்ல கார்பன் சைடு பார்ஷியல் பாசிட்டிவ் வந்துச்சு, ஹாலஜன் சைடு பார்ஷியல் நெகட்டிவ் வந்துச்சு. This uneven sharing of electron arises from distance in electronegativity between the atoms forming the covalent bond னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் இதை வந்து கூகுள்ல இருந்தா எடுத்தேன். ஓகே, நீங்க கூகுள்ல டைப் பண்ணா இது வரும். இப்போ நான் கீழே வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா வரும். இந்த வெளியில இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு மாதிரி இதெல்லாம் எலக்ட்ரான் கிளவுட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் கிளவுட் எதை நோக்கி மூவ் ஆயிருக்கு அப்படின்னா நல்லா தெரியும். எந்த சைடு எலக்ட்ரான் கிளவுட் நிறைய இருக்கு. இப்போ நான் இப்படி ஒரு கோடை நடுவில் வரைஞ்சேன் அப்படின்னா, எந்த சைடு எலக்ட்ரான் நிறைய இருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே குளோரின் சைடு தான் உங்களுக்கு எலக்ட்ரான் கிளவுட் நிறைய இருக்கு. அப்படின்னா எலக்ட்ரான் ரொம்ப நேரம் எங்க தான் இருக்கு அப்படின்னா, குளோரின் பக்கத்துல தான் இருக்கு. அப்போ எதை நோக்கி உங்க எலக்ட்ரான் மூவ் ஆயிருக்கு? குளோரினை நோக்கி எலக்ட்ரான் மூவ் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது குளோரின் இங்க என்ன சார்ஜில் இருக்கும் அப்படின்னா, டெல்டா மைனஸ்ல இருக்கும். அதே இது ஹைட்ரஜன் என்ன சார்ஜில் இருக்கும் அப்படின்னா, டெல்டா பிளஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, பாண்ட் போலரைசேஷன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? As we go down the group in the periodic table, the size of the halogen atom increases. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் மேல இருந்து கீழே வர வர சைஸ் பெருசாகிட்டே இருக்கும். அதாவது ஃப்ளூரினோட குளோரின் சைஸ் பெருசு, குளோரினோட புரோமின் சைஸ் பெருசு, புரோமினோட அயோடின் சைஸ் பெருசு. அதான் மென்ஷன் பண்றாங்க. Fluorine atom is the smallest and iodine atom is the largest. Consequently, the carbon halogen bond length also increases from carbon fluorine to carbon iodide. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டேட்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம விஷுவலா இமேஜின் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் எல்லாமே சிஎக்ஸ் பாண்டு தான் எடுக்கிறேன். அதாவது கார்பன் ஹாலஜன் பாண்டை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். ஓகேவா? இந்த சிஎக்ஸ் பாண்டை பத்தி தான் பேசுறேன். அப்ப நமக்கு இங்க கார்பன் வந்து ஃபிக்ஸா இருக்கு. ஆனா ஹாலஜன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஃப்ளூரினா இருக்கலாம், குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், அயோடினா இருக்கலாம். இப்போ ஃப்ளூரினோட சைஸ் வந்து சின்னது. அப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, கார்பனுக்கும் ஃப்ளூரினுக்கும் உள்ள பாண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, பாண்ட் லென்த் வந்து சின்னதா இருந்திருக்கும். ஆனா கார்பனுக்கும் குளோரினுக்கும் பாண்ட் லென்த் என்னவா இருக்கும்? கொஞ்சம் கூடி இருக்கும். அது இது கார்பனுக்கும் புரோமினுக்கும் இன்னும் நல்லா கூடி இருக்கும். கார்பனுக்கும் அயோடினுக்கும் ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஓகேவா? இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ கார்பனோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? இப்போ நான் இதான் கார்பனோட சைஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோமே. ஜஸ்ட் ஒரு விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். கார்பனோட சைஸ் எடுத்துக்கிடுவோம். கார்பனோட சைஸ் ரெண்டுமே சேம். ஓகேவா? ஸோ நான் கார்பன் ரெண்டுக்குமே சேம் இதுதான் எடுத்திருக்கேன். ஆனால் ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஃப்ளூரினுக்கு வந்து ரெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃப்ளூரின் சைஸ் வந்து சின்னது. ஓகேவா? ஸோ ஃப்ளூரின் சைஸ் வந்து கார்பனோட ஃப்ளூரின் கொஞ்சம் சின்னது, அதனால சின்னதாக வரைகிறேன். இந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அயோடின் வந்து நான் பர்பிள் எடுக்கிறேன். அயோடின் சைஸ் வந்து பெருசு. சரி, அயோடின் சைஸ் வந்து நல்ல பெருசு. இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ மேல உள்ளது வந்து என்னது அப்படின்னா, கார்பன் ஃப்ளூரின் பாண்ட். ஓகேவா? மேல உள்ளது கார்பன் ஃப்ளூரின் பாண்ட். ஓகே, இப்போ மேல உள்ளது வந்து கார்பன் ஃப்ளோரின் பாண்டு, கீழே உள்ளது வந்து என்னது அப்படின்னா கார்பன் அயோடின் பாண்டு. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதோட சென்டர்ல இருந்து இதோட சென்டர் வரைக்கும் பார்க்கணும். அதாவது கார்பனுக்கும் இதுக்கும் உள்ள சென்டர், அதே மாதிரி இதோட சென்டருக்கும் பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கே தெரியும் எதுதான் பெருசு அப்படின்னா, சிஐ பாண்டு தான் பெருசு. அதான் இந்த லைன்ல ஃபுல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டாப் டு பாட்டம் உங்க ஹாலஜன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகுறனால என்னவோ ஆகும் அப்படின்னா, உங்க கார்பன் ஹாலஜன் பாண்ட் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணதை இவங்க டேட்டாவா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. இப்போ CH3F, இங்க CH3 எல்லாமே கார்பன் எல்லாமே கான்ஸ்டன்ட். இங்க ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது கார்பன் ஹாலஜன் பாண்ட் லென்த்தை தான் இங்க போட்டிருக்காங்க. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா,
கார்பனுக்கும் ஃப்ளோரினுக்கும் உள்ள பாண்ட் லென்த் வந்து 139 இருக்கு. ஆனா கார்பனுக்கும் குளோரினுக்கும் உள்ள பாண்ட் லென்த் 178 ஆயிருக்கு, கூடி இருக்கு. அதே மாதிரி கீழே வரும்போது இன்னும் கூடுது. அதே மாதிரி அயோடினுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டா இருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காட்டினேன். இவங்க வந்து என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட்டாவா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண கான்செப்ட் தானே, இதெல்லாம் போய் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமா அப்படின்னு நினைச்சு ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்து நான் சொல்ல போறது கண்டிப்பா நீங்க வந்து உங்க காலை வாரி விட்டுருக்கோம். ஓகேவா? அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுக்குள்ள ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் இருக்கு, நீட் கொஸ்டின் 2 இது இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அதை பார்ப்போம். இப்போ பாண்ட் என்தால்பி அடுத்த அடுத்த ஹெட்டிங் போட்டிருப்பாங்க. பாண்ட் என்தால்பின்னு ஒன்று போட்டிருக்காங்களா? இப்போ இந்த பாண்ட் என்தால்பினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? ஸோ எப்பவுமே இது ஜஸ்ட் நீங்க இன்டெப்தா 11த்லயே இதெல்லாம் படிச்சிருந்தீங்க, நல்லா இன்டெப்தா படிச்சிருந்தீங்கன்னா அந்த கான்செப்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது எப்பவுமே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். அப்போ நீங்க ஒரு பாண்டை உடைக்கணும் அப்படின்னா அது ரிலீஸ் பண்ண அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை திரும்ப கொடுத்தாதான் அந்த பாண்டை உங்களால உடைக்க முடியும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிளா, இப்போ நான் கடையில போய் ஒரு லேஸ் பாக்கெட் வாங்குறேன் அப்படின்னா லேஸ் பாக்கெட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ரூபா கொடுக்கணும். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஒருத்தர் என்கிட்ட இருந்து அந்த லேஸ் பாக்கெட்டை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க மினிமம் எவ்வளவாவது கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு 5 ரூபாவாவது திரும்ப கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் கெமிஸ்ட்ரியோட பேசிக்கான லா. ஓகேவா? ஈக்குவலா ஒரு இதை நம்ம திரும்ப கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, ஸோ இங்க உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. பாண்ட் என்தால்பி ஆல்சோ நோன் அஸ் பாண்ட் எனர்ஜி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் 1 மோல் ஆஃப் ஸ்பெசிபிக் கெமிக்கல் பாண்ட். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்களோ 1 மோல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டிங். ஓகேவா? அதாவது ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா பாண்ட் என்தால்பி அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று, இந்த சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு குச்சி, 2 குச்சி, 3 குச்சி, அதாவது ஒரு 3 பசங்க இருப்பாங்க. பையன் ஏதோ வந்து எனக்கு அந்த கதை இன்னும் சரியா ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். ஒரு 3 பசங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா வந்து ஒரு குச்சி கொடுப்பாரு, இதை உடைக்க சொல்லுவாரு, உடைப்பாங்க. அடுத்து அதை 2 ஆக்குவாரு, உடைச்சிருவாங்க. 3 ஆக்குவாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடைப்பாங்க. அப்படியே கூட்டிக்கிட்டே போவாரு. ஒரு கட்டத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த பசங்களால அந்த குச்சியை உடைக்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அந்த குச்சி வந்து கூட கூட நம்ம உடைக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி என்னவாயிரும் அப்படின்னா நிறைய ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை உடைக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனா கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நான் எனர்ஜி இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இப்போ கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் போட்டேன் அப்படின்னா இதை உடைக்கிறது இன்னுமே கஷ்டம், ஏன்னா இன்னும் நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பாண்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்குள்ள நான் கொடுக்க வேண்டிய எனர்ஜி என்னவாகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு தெரியுது. ஓகேவா? சரி, இதெல்லாம் எதுக்கு இந்த ஒரு சின்ன டேப்லர் காலமுக்கு இவ்வளவு டீட்டெயில் தேவையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தேவைதான். ஓகேவா? நான் அது ஒரு நீட் கொஸ்டினும் நான் இதை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு இது பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஃப்ளூரின், கார்பன் குளோரின் இந்த மாதிரிலாம் நான் இப்பதான் வரைஞ்சு காட்டினேன், ஞாபகம் இருக்கா? இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவுமே எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் உங்க கையில ஒரு நீளமான குச்சி கொடுக்குறேன், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஷார்ட்டான குச்சி கொடுக்குறேன் அப்படின்னா இதை எதை உடைக்கிறது ஈஸி அப்படின்னா நீளமான குச்சை உடைக்கிறது தான் எப்பவுமே ஈஸி. ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஒரு பாண்ட் எவ்வளவுக்குள்ள நீளமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள அந்த பாண்டை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பாண்ட்ல சிஎஃப் பாண்ட், சிசிஎல் பாண்ட், சிபிஆர் பாண்ட், சிஐ பாண்ட், இந்த 4 பாண்ட்ல எந்த பாண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த பாண்ட் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட், ஸ்ட்ராங் பாண்ட். அப்போ இருக்கிறதுலே இதுல யாரு வீக் அப்படின்னா இதுதான் வீக்கான பாண்ட். அப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா பாண்ட் என்தால்பி எதுக்கு அதிகமா இருக்கும், எதுக்கு இருக்கிறதுலே கம்மியா இருக்கும், இல்லைன்னா பாண்ட் என்தால்பியோட ஆர்டர் என்னது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா அப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆர்டர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா சி பாண்ட் எஃப் கிரேட்டர் தென் சி பாண்ட் சிஎல் கிரேட்டர் தென் சி பாண்ட் பிஆர் கிரேட்டர் தென் சி பாண்ட் ஐன்னு இருந்திருக்கும். பாண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளவுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுதோ பாண்ட் என்தால்பியும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாண்ட் என்தால்பியும் இதே ஆர்டர்ல தான் இருந்திருக்கும், மேல உள்ள அதே ஆர்டர் தான் கீழேயும் வரும். சிஎஃப் கிரேட்டர் தென் சி பாண்ட் சிஎல் கிரேட்டர் தென் சி பாண்ட் பிஆர் கிரேட்டர் தென் சி பாண்ட் ஐ. ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். இப்போ நம்ம செக் பண்ணுவோமா? அப்போ பாண்ட் என்தால்பி வேல்யூ பாருங்க, இதுக்கு தான் அதிகமா இருக்கு, சிஎஃப்க்கு தான் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா குளோரினுக்கு, அதுக்கப்புறம் புரோமின், கடைசி தான் யாருக்கு வருது அப்படின்னா அயோடினுக்கு வருது. ஓகே,
இப்போ நம்ம இந்த ஒரு இதை இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதுக்கு ரீசன் இருக்கு. இப்போ நான் அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். அந்த கொஸ்டினை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் காட்டுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் ஹேலைட்ஸ் ஃபார் டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் இதெல்லாம் நடத்தவே இல்லையே எனக்கு ஏன் கேட்குறீங்க அப்படின்னா இந்த கான்செப்டோட அப்ளிகேஷன் கொஸ்டின் தான் இது. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன்னா என்ன அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு மாலிகுல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது CH3 CH2 நான் CH2 இந்த மாதிரி வரைகிறேன். ஏன்னு உங்களுக்கு புரியும். அடுத்து மறுபடியும் CH3 இருக்கு. ஆனால் இங்கே CH3க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஹாலஜன் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து அதாவது RF-RClன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது R அப்படின்னா ஆல்கைல் குரூப்பு. ஸோ ஹாலஜனுக்கு பதிலாக நான் இங்கே என்னென்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ லிட்ரலாக உங்கள் ஆப்ஷனை தான் நான் வந்து இப்படி இமேஜின் பண்ணி வரைகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன். ஹைட்ரோ அப்படிங்கிறது ஹைட்ரஜனை குறிக்கு, ஹாலோ அப்படிங்கிறது ஹாலஜனை குறிக்கு. ஜெனேஷன் டி இந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இது பிரிய போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த காம்பவுண்ட்ல இருந்து இது வெளியே போக போகுது. அப்போ இது ரெண்டும் வெளியே போயிருது. அப்போ இது டீஹைட்ரோ ஹாலஜினேஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டும் காணாம போயிடும். அதாவது இந்த ரெண்டும் காணாம போயிடும். அப்படியே ரிமூவ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். HX தனியா ரிமூவ் ஆயிருச்சுன்னா எனக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் C இங்க ஒரு H வரும், இங்க ஒரு H வரும். ஓகேவா? இந்த மாதிரி மாறிடும். சரி, இங்க H2 வரும். இந்த மாதிரி மாறிடும். இது பேர் தான் என்னது அப்படின்னா டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ஆர்டர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எக்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஃப்ளூரினா இருக்கலாம், குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், அயோடினா இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஞ்சம் நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். அதாவது HUXும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பாண்டு உடையணும். ஓகேவா? எவ்வளவுக்குள்ள பாண்டு வேகமா உடையுதோ அவ்வளவுக்குள்ள இந்த HX வந்து தனியா பிரிஞ்சிடும். ஓகேவா? நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். CF பாண்டையும் CI பாண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எந்த பாண்டு ஃபர்ஸ்ட் வேகமா உடையும் அப்படின்னா கார்பன் அயோடின் பாண்டு தான் ஃபர்ஸ்ட் உடையும். அதுக்கப்புறம் எது உடையும்? கார்பன் புரோமின் பாண்டு, அதுக்கப்புறம் கார்பன் குளோரின், அதுக்கப்புறம் கார்பன் ஃப்ளோரின். ஓகேவா? அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்னது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா அயோடின் தான் ஃபர்ஸ்ட் உடையும், அதுக்கப்புறம் தான் புரோமின் உடையும், புரோமினுக்கு அப்புறம் குளோரின் உடையும், குளோரினுக்கு அப்புறம் ஃப்ளோரின் உடையும். ஓகேவா? ஸோ நம்ம படித்த கான்செப்ட்ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஆன்சரை கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கங்க்ராட்ஸ். இப்போ அடுத்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவல் இதை பார்ப்போம். ஓகே, இந்த மூணாவது பேராவையும் பார்த்தீங்க அப்படின்னா டைபோல் மூமெண்ட்டை பற்றி போட்டிருப்பாங்க. டைபோல் மூமெண்ட் அப்படின்னா சிம்பிளா ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னா அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா சார்ஜ் செப்பரேஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக போகும். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா சொல்லணும். இதுக்கு பேர் என்னன்னா சார்ஜ் செப்பரேஷன். இப்போ இந்த சார்ஜ் செப்பரேஷன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம இவ்வளோ நேரம் அதுதான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ கார்பனும் ஃப்ளூரினும் இருக்கு அப்படின்னா ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ எலக்ட்ரானை வந்து தாம்பக்கம் இழுக்கும். அப்போ இது என்னவா மாறிடும் அப்படின்னா டெல்டா நெகட்டிவா மாறிடும். இது என்னவா இருக்கும் அப்படின்னா டெல்டா பிளஸ்ஸா இருக்கும். அப்போ ஒரு சைடு என்ன சார்ஜ் இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இன்னொரு சைடு என்ன சார்ஜ் இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த மாதிரி செப்பரேட் ஆகுது பாத்தீங்களா? இந்த செப்பரேட் ஆகுறதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அதுதான் லிட்டரலா என்னது அப்படின்னா இந்த டைபோல் மொமெண்ட். ஓகேவா? இப்போ இந்த டைபோல் மூமெண்ட் மெயினா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நான் வந்து 4 பாண்ட் வரைய போறேன். கார்பன் ஃப்ளோரின், கார்பன் குளோரின், கார்பன் புரோமின், கார்பன் அயோடின். ஓகேவா? அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட டைபோல் மூமெண்ட்டும் என்னவா இருக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். இன்னொன்று டைபோல் மூமெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிப்போம். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக். ஓகேவா? டைரக்டா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனாலே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் போட்டுறாதீங்க. நான் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்றேன். அப்போ நான் ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னா 1 2 3 4ன்னு போட்டிருப்பேன். ரீசன் என்ன?
ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் குளோரின், குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் புரோமின், புரோமின் வந்து அயோடினோட கூட. அந்த லாஜிக்ல போட்டிருப்பேன். அப்போ என் டைபோல் மூமெண்ட் வேல்யூவும் இதே ஆர்டரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சு நான் போட்டேன் அப்படின்னா ஆன்சர் என்னவாயிரும் அப்படின்னா தப்பாயிரும். ஏன்னா இங்க பாருங்க, உங்க புக்ல வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு 1.84 இருக்கு. ஆனா குளோரினுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1.86 இருக்கு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஃப்ளூரினோட டைபோல் மூமெண்ட் வந்து குளோரினோட அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒரிஜினல் என்னவா இருக்குன்னா குளோரின் தான் எதோட அதிகமா இருக்குன்னா ஃப்ளூரின் இருக்கு. இது ரெண்டும் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் கொஞ்சம் கம்மியாயிரும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் சொன்ன வேர்டுலயே இருக்கு. நல்லா கவனிங்க. நான் என்ன சொன்னேன்? டைபோல் மூமெண்ட் சார்ஜ் செப்பரேஷன். செப்பரேஷன்னா என்னது அப்படின்னா பிரியிறது. ஓகேவா? அப்போ கார்பன் ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது கார்பன் ஃப்ளூரின் பாண்ட் லென்த்தை விட யாரோட பாண்ட் லென்த் அதிகம் அப்படின்னா கார்பன் குளோரின் பாண்ட் லென்த் அதிகம். அப்போ இதுல டெல்டா பிளஸ், இதுல டெல்டா மைனஸ், அதே மாதிரி இங்க டெல்டா பிளஸ், இங்க டெல்டா மைனஸ். இந்த இடத்துல யாருக்கு நல்ல சார்ஜ் செப்பரேட் ஆயிருக்கு அப்படின்னா சிசிஎல் பாண்ட் தான் என்னவா இருக்கு அப்படின்னா நல்ல சார்ஜ் செப்பரேட் ஆயிருக்கு. அதனாலதான் குளோரினோட டைபோல் மூமெண்ட் இங்க எதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா சிசிஎஃப் விட அதிகமா இருக்கு. ஓகே, சரி. அப்போ நீங்க லென்த்தை தானே பாக்குறீங்க. லென்த்தை பாத்தீங்க அப்படின்னா அப்போ சி பிஆருக்கு தானே அதிகமா இருக்கணும் அப்படின்னா இங்க என்ன பிரச்சனை வந்துருது அப்படின்னா புரோமினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து ரொம்ப கம்மி ஃப்ளூரினையும் குளோரினையும் கம்பேர் பண்ணும்போது. அப்போ இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்து போயிருது. ஓகேவா? அதனால்தான் நீங்க இதுல பார்க்கும்போது 2 கான்செப்டை பார்க்க வேண்டியிருக்கும். ஒன்னு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் பார்க்கணும், அது கூடயே சேர்த்து எதையும் பார்த்துருக்கணும் அப்படின்னா லென்த்தையும் பார்த்துருக்கணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து எல்லாத்துக்குமே பார்ப்பீங்க. லென்த் வந்து எதுக்கு மட்டும்தான் பார்ப்பீங்கன்னா இந்த கேஸ்ல ஃப்ளூரினுக்கும் குளோரினுக்கும் மட்டும்தான் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு கிளாஸ்ல இவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம கிளாஸ் முடியும் போது எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். அந்த ஹோம்ஒர்க் சம் என்னன்னு பார்ப்போம். ஹோம்ஒர்க் கொஸ்டினை சொல்லிடுறேன். இதான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். In a compound X, all the bond angles are exactly 109 degree 28 second xs. ஓகேவா? அதாவது ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க. அந்த காம்பவுண்ட்ல எல்லா பாண்ட் ஆங்கிளும் என்னவா இருக்கு அப்படின்னா 109 டிகிரியா இருக்கு. அதாவது 28 செகண்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அண்ட் என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாய், டாடா.